ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் உங்க அக்லி கிச்சன் 2.4. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாம வெறும் நாம இந்தியர்கள், இந்தியா அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக எல்லையில நின்று நம்மளுக்காக போர் புரிஞ்சிட்டு இருக்கிற அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சல்யூட். ஸோ நீங்களும் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ப்ரே மட்டும் பண்ணிக்கோங்க, நம்மளுக்காக போர் பண்ற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நான் என்ன சமைக்க போறேன் அப்படின்னா, போன டைம் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன், சரிங்களா? இதே சாம்பார்ட்ட சமைச்சு ஒரு பெரிய அளவுக்கான எப்படி சொல்றது, அதை சாப்பிட்டு நான் வாந்தி இருக்காத குறை மட்டும்தான், அந்த அளவுக்கு அது நல்லாவே இல்லை. சோ அப்படி இருந்த சமையல நான் இன்னைக்கு அந்த தப்புகளை திருத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு அயன் மேனா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். சரியா? சாரி, கோவப்படாதீங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் பத்திக்கிச்சு. ஓகே, அந்த குண்டா சூடாயிடுச்சு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், இதுல போய் யாராச்சும் குழம்பு வைப்பாங்களா, இதுல போய் யாராச்சும் குழம்பு வைப்பாங்கடா, யாருடா நீ எங்கடா இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா தான் எனக்கு இந்த குழம்பு வச்சு தரும். ஆனா உங்க இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு தர மாட்டாங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. சோ கல்லு சூடாயிடுச்சு, குண்டா சூடாயிடுச்சு. மறுபடியும் என்ன ஊத்த போறா? என்னதான் ஃபர்ஸ்ட் டைம் ஊத்திட்டியடா? வேண்டாம் சார். ஓகே, இப்ப கடுகு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கிறேன். மஞ்சள் போட்டுக்கலாம். என் வீடியோ கண்டிப்பா தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் என்ன குழம்பு பயங்கரமா சொதப்பணும்னு சொல்லிட்டு. சோ தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கீழே போய். தக்காளி போட்டுக்கிறேன். சோ உப்பு பார்த்துக்குங்க. நான் மட்டும் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு செஃப்பா படிச்சிருந்தேன் அப்படின்னா ஓகே, நான் வந்து என்ன போன டைம் என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதோ இந்த பீன்ஸை வச்சுதான் போன டைம் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். கசத்துது, கேவலமா இருந்துச்சு, வேற வழியே இல்லாம அதை சாப்பிட்டேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் கீழே ஊத்திட்டேன். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன நானு குழம்பு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லல, அதனால மன்னிச்சுக்கங்க. சரி, சோ இப்ப இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு, அதனால கொஞ்சம் பீன்ஸ் போட்டுக்கலாம். இந்த வாட்டி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். யூனிக்கா ஏதாவது ட்ரை பண்ண போயிடும், அது நாசமா போயிடுது. சோ அதனால வேண்டாம், யூனிக்ன்ற வார்த்தையே உனக்கு வேணாடா. மிளகாத்தூள் பிளஸ் கரம் மசாலா மட்டும்தான் போட போறேன், வேற எதுலையும் போட மாட்டேன். இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஆனா ஸ்பூனை காணுமே. கிடைச்சிக்கிச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. சிக்கன் மசாலா மட்டும் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். தக்காளி, வெங்காயம், இந்த மற்ற பொருள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு எல்லாம் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புளி ஊத்திக்கலாம். புளி தண்ணி ஊத்திக்கிறேன். தலைவா என்ன மன்னிச்சிரு, சுடு தண்ணி ஊத்திக்கிட்டேன். என்ன தம்பி என்னாச்சு? அதுல சுடு தண்ணி மறந்துட்டேன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எதாண்டா மறப்ப, இதுதான்டா ஞாபகம் வச்சிருப்ப நீ. இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. செக் பண்ணிப்போம் கரெக்டா இருக்கான்னு. எந்த அறிவாளியாச்சும் சல்லிக்கரண்டியாச்சு குழம்பு எடுத்து ஊத்தி பார்ப்பானா? ஆனா வல்லவனுக்கு புல்லு வாங்கினேன். வரமாட்டேங்குது, அசிங்கமா போயிடுவேன்.
குட். ஸோ மூடி வச்சிருவேன். இது இனிமே கொதிச்சுட்டா வேலை முடிஞ்சுச்சு. அப்புறம் டேஸ்டிங் தான். ஸோ இது கருத்தூசிக்கான நேரம். மை கருத்து வாட் இஸ் சம் சேயிங். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப்ல எப்பவுமே யாரையும் எந்த காரணத்துக்காகவும் பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. ஸோ என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்ம கூட தான் அவங்க லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு விதியும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நம்ம லைஃப்ல வர எல்லாருமே அவங்க சந்தோஷத்துக்கு வராங்களோ இல்லையோ, நமக்கு கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுத்துட்டு நம்ம கூட இருந்துட்டு அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அவங்களை இழுத்து என்னைக்குமே தக்க வச்சு பிடிச்சு வச்சுக்க நினைக்கவே கூடாது. சரியா? அவங்க எங்க இருந்தாலும் சரிதான், எப்பவுமே யாரையுமே ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா அது இருக்க இருக்க இன்னும் கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் துக்கத்தையும் துயரத்தையும் இது எல்லாத்தையும் கொடுக்கும். சரியா? என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். குழம்பு கொதிச்சிருச்சு. சோ இப்ப இதோட நம்ம டேஸ்டிங்க்கு போலாம். சோ எல்லாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சிரிக்க வச்சிருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஸ்மெல்டோ இங்க நான் இது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். சோ வேண்டாம், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய். டேஸ்டிங் போடுறேன். இதோ சாப்பாடு போட்டுட்டேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேஸ்டிங் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த மிளகா எடுத்து வைக்கல மட்டும் ஏதோ ஒரு பயம் மட்டும் என்னை வந்து தாக்குது. புளிப்பு தான் கொஞ்சம் லைட்டா ஓவரா இருக்க மாதிரி இருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு. குட் குட். சரி, ஓகே, பாய். நான் பசிக்குது, சாப்பிட போறேன். நீங்களும் சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க.